பிஜேபி ஏடிஎம்கே அவங்க விஜயை உள்ள இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்றது உண்மை. பட் விஜய் தயங்குகிறார், மறுக்கிறார். எவ்வளவு நாள் தயங்குவார், மறுப்பார், நிரந்தரமாகவே ஒரு மறுப்பாரா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. இது ஒரு விதத்தில் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு சிடி நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, பிஜேபியோட அலையன்ஸ் இல்லைன்ற. ஆனா ஆதவர்ஜனா அதை பத்தி எதுவும் பேசாம என்ன சொல்றாரு, நாங்க அப்போசிஷனை தானே, ரூலிங் பார்ட்டியை தானே கேள்வி கேட்க முடியும், அப்போசிஷன் எப்படி கேள்வி கேட்க முடியும். அதான் நீங்க இந்த நுவான்சஸை புரிஞ்சுக்கணும். எப்பவுமே யூ ஹேவ் டு டிரா த இன்ஃபரன்ஸ் ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன விண்டோ, ஸ்மால் விண்டோ இஸ் ஓப்பனிங். பட் ஐ டோன்ட் திங்க் அவர் போவாரான்றது எனக்கு டவுட் தான். ஏன்னா போனார்னா அவர் நிரம்ப விலை கொடுக்க வேண்டியிருக்கும், போகாமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் பொலிட்டிக்கலி. ஏன்னா ஒரே நேரத்தில் பிஜேபி அண்ட் டிஎம்கே ரெண்டு பேரையுமே அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இட்ஸ் அ டைசி சிச்சுவேஷன் தான் அவருக்கு. போகாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் என்று தான் நான் பார்க்கிறேன். போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்னா, இப்போ ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து ஒரு யோசனை இருக்கும். என்னன்னா, அவங்களுக்கு ஏடிஎம்கேவும் இல்லை, பிஜேபியும் இல்லை, இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியும் இல்லாமல் இங்கே தமிழக வெற்றி கழகம் 2026 என்ன பண்ணும், அவங்களோட நிலைமை எப்படி ஆகும், அந்த கேள்வி தோணுது. இது ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது ஒருவேளை அவங்க அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்ததும் பேக்டோரில் போயிட்டு இருந்த விஷயங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா அப்போ நிலைமை என்ன தாவேக்கு? அதுதான் நீங்கள் ஒரே நேரத்தில் முதல்ல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் திமுகவையும் ஒரு பக்கம் பிஜேபியும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுன்றது கடினமான ஒரு டிசிஷன் தான். அது எனக்கு தெரிஞ்ச அது கிரவுண்டில் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஏன்னா ரெண்டு பேருமே இவங்ககிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்ககிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட், இவங்ககிட்ட மீடியா, அவங்ககிட்ட மீடியா, இவங்ககிட்டையும் ஆயிரக்கணக்கான கோடி பணம், அவங்ககிட்டையும் ஆயிரக்கணக்கான கோடி பணம். ரெண்டு திமிங்கலங்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி ஃபைட் பண்ண போறீங்கன்றது தான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா விஜயோட செல்வாக்கு கூடுதுன்னு ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா ரெண்டு பேரும் விஜய்க்கு எதிராக கை கோத்துருவாங்க மறைமுகமாக, கிரவுண்டில் அடிக்கிறதுக்கு. அவங்களால களத்தில் நிற்கவே முடியாது, அவங்களால நிற்கவே முடியாது, கிரவுண்டில் போய் நிற்கவே முடியாது. அந்த ஆபத்து இருக்குது. பட் இப்போ நீங்கள் அவர் சூஸ் பண்ணுறாரு அலையன்ஸ்னு வச்சுக்கோங்க, ஆப்வியஸ்லி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு தான் போய் ஆகணும், வேற எதுக்கும் போக முடியாது. அப்படி போறாருன்னா அதுக்கான வேலையும், அது இவ்வளவு தூரம் பேசிட்டு அரசியல் எதிரி கொள்கை எதிரிலாம் வித்தியாசமான கான்செப்டை சொன்னார். அது எப்படி கொள்கை எதிரி தான் அரசியல் எதிரியாகவும் இருக்க முடியும்? ரெண்டு வெவ்வேறா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ ஹேஸ் டு சூஸ். இல்லை நான் தனிப்பாதை தானே ஃபேஸ் பண்ணணும். கண்டிப்பாக 26 அவருக்கான களமாக இருக்காது, 31 தான் அவருக்கான களம். தோக்கிறத விட முக்கியமானது இவங்களை கிரவுண்டில் ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் கிரவுண்டில் நீங்கள் இவங்களை ஃபேஸ் பண்ணணும். அது எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ ஈஸியானு எனக்கு தெரியல.